முன்னொரு காலத்தில் பவளத்தீவை மணிமாறன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அந்த அரசனுக்கு மதியழகன் என்ற அமைச்சனும் இருந்தான். ஒரு நல்ல நாளில் அரசனுக்கும் பக்கத்து நாட்டு இளவரசிக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த பிறகு ஆட்சி பொறுப்பை முழுவதுமாக அமைச்சன் மதியழகனிடம் ஒப்படைத்துவிட்டு அரசன் அந்த புறமே கதியாக கிடந்தான். ஆனால் நாட்டு மக்களோ அமைச்சன் மதியழகனது சூழ்ச்சியால் தான் அரசன் ஆட்சி பொறுப்பை கவனிக்காமல் இருப்பதாக பேசிக் கொண்டார்கள். நல்லவனான அமைச்சன் இதை அறிந்தான், வருந்தினான். அரசனை பழைய நிலைக்கு கொண்டு வந்து நல்லாட்சி நடத்த என்ன வழி என்று ஆலோசனை செய்தான். முடிவில் அரசனிடம் சென்று, அரசே, நான் புனித பயணம் மேற்கொள்ள போகிறேன். நான் திரும்பி வர சில மாதங்கள் ஆகும். எனக்கு விடை கொடுங்கள் என்றான். அரசன் எவ்வளவோ வற்புறுத்தியும் தனது முடிவை மாற்றிக்கொள்ளாத அமைச்சன் புனித பயணம் புறப்பட்டான். நம்பிக்கைக்கு உரியவர் வேறு யாரும் இல்லாததனால் அரசன் அன்று முதல் ஆட்சியை கவனித்தான். மக்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பயணம் புறப்பட்ட அமைச்சன் மதியழகன் பல ஊர்களை கடந்து ஒரு துறைமுகத்தை அடைந்தான். அங்கிருந்த கப்பலில் ஏறிக்கொண்டு வேறு நாட்டுக்கு பயணம் தொடங்கினான். கப்பல் நடுக்கடலில் வந்து கொண்டிருந்த போது சிறிது தொலைவில் நீர்ப்பரப்பின் நடுவே இருந்த ஒரு மரம் மேலே எழும்பியது. அந்த மரத்தின் கிளையில் ஒரு பேரழகு வாய்ந்த பெண் ஒருத்தி அமர்ந்து கொண்டு யாழ் மீட்டி பாடினாள். மிக இனிமையாக பாடினாள். அமைச்சன் வியப்புடன் அந்த அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்த போதே அந்த பெண் மரத்துடன் நீருக்கு அடியில் சென்று மறைந்து விட்டாள். இதை கண்டு வியப்படைந்த அமைச்சன் கப்பல் தலைவனிடம் இதை பற்றி கேட்டான். அதற்கு கப்பல் தலைவன், இந்த பகுதிக்கு எப்போது வந்தாலும் நாங்கள் காணும் அதிசய காட்சி இது எங்களுக்கு மிகவும் பழக்கமான ஒன்று என்றான். அதன் பிறகு பல நாடுகளை சுற்றிவிட்டு தனது பயணத்தை முடித்துக் கொண்டு அமைச்சன் நாடு திரும்பினான். அவனை அன்புடன் வரவேற்ற அரசன் நீண்ட நாள் பிரிவை பல வகையாக பேசி தீர்த்து கொண்டான். அதன் பிறகு அமைச்சனிடம் அவன் பல நாடுகளுக்கு சென்ற போது அங்கு ஏதாவது அதிசயத்தை கண்டதுண்டா என்று கேட்டான். அதற்கு அமைச்சன் எதையும் மறைக்காமல் தான் கடலின் நடுவில் கண்ட அற்புத மங்கையை பற்றி கூறினான். அதை கேட்ட அரசன் தான் எப்படியாவது அந்த பெண்ணை பார்த்தே ஆக வேண்டும் என்று அமைச்சனை வற்புறுத்தி அழைத்து கொண்டு கப்பலில் ஏறி பயணம் செய்தான். அந்த குறிப்பிட்ட பகுதியை அடைந்ததும் வழக்கம் போல் கடலின் உள்ளே இருந்த மரம் வெளிப்பட்டது. அழகு மங்கை யாழ் இசைத்துக் கொண்டிருந்தாள். உடனே அரசன் கப்பலை விட்டு கடலில் குதித்தான். நீந்தி சென்ற அந்த பெண் இருந்த மரத்தில் ஏறினான். அரசன் மரத்தில் ஏறியதும் அவனையும் சேர்த்து கடலின் உள்ளே மூழ்கிய மரம் கடலின் ஆழத்தில் இருந்த ஒரு குகைக்கு கொண்டு போனது. யாழ் மீதிய நங்கையை பார்த்த அரசன் தான் அந்த பெண்ணின் அழகில் மயங்கி விட்டதாகவும் தான் அரசன் என்றும் அவளை மனம் புரிந்து கொள்ள விரும்புவதாகவும் கூறினான். அதற்கு அவள், அரசனே, நான் தேவலோகத்து மங்கை ஒரு சிறிய தவறிழைத்து விட்டதால் ஏற்பட்ட சாபத்தில் இப்படி நீருக்கடியில் வாழ்கிறேன். தினமும் ஒரு முறை வெளியே வந்து யாழ் மீட்டுவேன். அப்போது யாராவது துணிவுடன் என்னை அணுகினால் அவரையே மனம் செய்து 2 ஆண்டுகள் அவருடன் வாழ்ந்துவிட்டு மறுபடியும் தேவலோகம் சென்று விடுவேன். இதுதான் எனது சாப விமோசனம். இப்போது தாங்கள் வந்துவிட்டீர்கள். விரைவில் எனக்கு விமோசனம் கிடைத்துவிடும் என்றார். அரசனும் அவளை மணந்தான். தான் அந்த நாட்டுக்கு அழைத்து வந்தான். அவளுடன் அரசன் மகிழ்வுடன் வாழ்ந்தான். மறுபடியும் அமைச்சனையே ஆட்சியை பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு அரசன் அந்த புறமே கதியாக கிடந்தான். அவளது சாப விமோசன நாளும் வந்தது. அவளை அழைத்துச் செல்ல தேவகுரு வந்தார். அரசன் அவள் மேல் கொண்டுள்ள காதலை கண்டு இறக்கப்பட்டு அரசனது ஆட்காலம் முழுவதும் அவள் அங்கேயே தொடர்ந்து இருக்க அனுமதி அளித்தார். அரசி தேவலோகம் செல்ல போவதை எண்ணி மனக்கவலை அடைந்திருந்த அரசனும் நாட்டு மக்களும் இதை கேட்டு அளவில்லாத மகிழ்வடைந்தார்கள். ஆனால் அந்த அமைச்சன் மதியழகன் அன்று இரவே தற்கொலை செய்து கொண்டான். அனைவரும் மகிழ்வடைந்த போது அமைச்சன் மட்டும் மனம் விரும்பி தற்கொலை செய்து கொண்டது ஏன்? நண்பர்களே, இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கமெண்ட் பண்ணலைன்னா ஒரு லைக் கமெண்ட் பண்ணிக்கங்க. இப்போ அந்த புதிரிக்கான விடையை பார்ப்போம். தேவலோக மங்கை வாழ்நாள் முழுவதும் அரசனோடு இருக்கலாம் என்பதால் இனிமேல் அரசன் அந்த புறத்தை விட்டு எந்த புறமும் போக மாட்டார். அமைச்சர் மதியழகனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு அங்கே சந்தோஷமாக இருப்பார். ஆனால் மக்கள் மதியழகனைத்தான் பழிப்பார்கள். எல்லாம் மதியழகனால் வந்தது.
அவரால் தான் அரசனுக்கு தேவலோக மங்கை கிடைத்தார், அரசன் அந்த புறத்திலேயே அடங்கி கிடைக்கிறார் என்று தூற்றுவார்கள். மேலும் மதியழகன் இல்லை என்றால் கண்டிப்பாக அரசன் ஆட்சியை ஏற்று நடத்துவார் என்பதால் மனம் வெதும்பி தற்கொலை செய்து கொண்டார். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். ஒரு அரசனுக்கு அவனுடைய எல்லா பற்களும் விழுந்து பொக்கவையுடன் இருப்பதாக ஒரு கனவு வந்தது. இதனால் காலையில் பீதியுடன் எழுந்த அவன் அந்த கனவால் என்ன விளைவுகள் நேருமோ என்று பயந்து போய் முதல் வேலையாக ஒரு நாடி ஜோதிடரை வரவழைத்தான். அந்த நாடி ஜோதிடர் தனது ஓலைச்சுவடியை எடுத்து அந்த பொக்கவாய் கனவு பற்றி விளக்கியிருந்த ஒரு ஓலையை வாசித்துவிட்டு, அரசே, உங்கள் மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பே இறந்து விடுவார்கள் என்று பலன் சொன்னார். உடனே அந்த அரசன் மிகவும் கோபமுற்று இவனை பிடித்து சிறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான். அதன் பிறகும் மன்னனின் மனம் சமாதானம் அடையவில்லை. இன்னொரு நாடி ஜோதிடரை வரவழைத்து அவரிடம் தன் பொக்கவாய் கனவின் அர்த்தம் என்ன என்று வினவினான். அந்த ஜோதிடரும் அதே மாதிரியான ஓலைச்சுவடியை தான் வைத்திருந்தார். அவரும் அதை பார்த்துவிட்டு, மன்னா, உங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் விட நீங்கள் நீண்ட காலம் நீடூடி வாழ்வீர்கள் என்று பலம் கூறினார். இதனால் மனம் குளிர்ந்த அரசன் அந்த ஜோதிடருக்கு தகுந்த பரிசுகள் வழங்கி வழி அனுப்பி வைத்தான். இருவரும் அதே ஓலையைத்தான் படித்தார்கள், அதே விஷயத்தை தான் சொன்னார்கள். ஒருவர் எல்லோரும் இறந்து விடுவார்கள் என்றார், இன்னொருவர் எல்லோரையும் கடந்து வாழ்வீர்கள் என்றார். அவ்வளவுதான் வித்தியாசம். பேசும் வார்த்தைகளை கவனமுடன் கையாண்டால் வாழ்வில் ஜெயிக்கலாம். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். நண்பர்களே, அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு, அதையும் தொட்டு பார்த்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே.